Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 637 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த அப்துல்லாங்கிறவனை காட்டுறாங்க. ஆளு சும்மா பெருசா மலமாடு மாதிரி இருந்தவனே அவனை ஏகப்பட்ட பேர் ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ணுவானுங்க. அவன் எல்லாத்தோட அட்டாக்கையுமே ஒத்தாளா நின்று தடுத்துட்டு இருப்பானா. அப்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த நாக்கு நீண்ட ஜீட்டுங்கிறவன் வந்து சரக்குன்னு அத்தனை பேத்தோட முதுகலையுமே வெட்டி அவங்களை காலி பண்ணுவான். உடனே கட்டுப்பாய அவனை அட்டாக் பண்ண போனா அவங்க எல்லாத்தையும் ஈஸியா கொண்டுருவான். இதை வேடியை பார்த்துட்டு இருப்பானுங்கல்ல, அந்த கேப்ல அப்துல்லா மத்தவங்க எல்லாத்தையும் கொண்டுருவான். இப்படியே இவனுக்கு முதுகுல வெட்டுறதையே ஒரு பெருமையான விஷயமா பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப ஒரே ஒருத்த மட்டும் அப்துல்லாவை எதிர்த்து நின்றுட்டு இருப்பான். பின்னாடி சைடு ஃப்ரீயா தானே இருக்குது, சாவுடான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வெட்டு, திரும்பினா முன்னாடி இருக்க அவன் ஒரு குத்து, அட கோலைகளான்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். இப்படியே இவனுக்கு அட் அ டைம்ல 10 பேர்த்த கொண்டிருக்கானுங்க. இப்படி கொல்றதுலயே தெரியுது அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈவிலான ஆளுங்கன்னு. இதுல வேற அவனுங்களே அவனுங்களை பில்டப் பண்ணிக்குவானுங்க. நாங்கெல்லாம் கோலைகள், கேட்கும் போது நல்லா இருக்குது, அப்படியே சொல்லுங்கன்னு வேற சொல்லுவானுங்க. அந்த டைம் இந்த எலிசபெல்லோவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவனுக்காக நிறைய பேர் சண்டை போட்டு இருப்பானுங்க. அவனுங்களை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணானுங்க. அதுலயே மெயினா அந்த டேங்க்ங்கிறவன், அதே நேரம் அந்த ப்ளூ கில்லிங்கிறவன் அந்த எலிசபெல்லோவை காப்பாத்த சுத்தி நின்றுட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். தகமா ஒண்ணே அவன் ஆளுகளை போட்டு வண்டியா திட்டுவான். ஏன்னா அவன் கையில ஆயுதம் கூட இல்ல. இவனுக்கு ஆயுதத்தை வச்சுக்கிட்டுமே அவ்வளவு கேவலமா அடி வாங்குறானுங்க. போய் சண்டை போடுகிறானா, டேய் அவன் ஆயுதம் இல்லாட்டியுமே மனுஷ பிறவை மாதிரி சண்டை போட மாட்டேங்கிறான்டா, காட்டுத்தனமா அடிக்கிறான். அவன் காலே இரும்பு பைப்பு மாதிரி தான் இருக்குது. எங்களால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாங்க எனக்கு போர் அடிக்குது, சீக்கிரமா சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். ஆக்சுவலா அவன் லாங் ஃபீட் ட்ரைபை சேர்ந்தவன். அப்படிங்கும் போது அவன் காலு ரொம்ப நீளமா இருக்கும். நீங்க ஏன்டா லூசுத்தனமா கண்ட இடத்துல எல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்க, அவனோட காலை மட்டும் போக்கஸ் பண்ணி அங்க அட்டாக் பண்ணுங்க, செத்துருவான்னு சொல்லி அந்த டகமா ஐடியா எடுத்து கொடுப்பானா. சரின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவானுங்க. அந்த டைம் அவன் காலை அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் பண்ணுவான். எந்த சைடு இருந்து அடிக்க போறானே தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு 3 பேருமே பாஞ்சு போய் அட்டாக் பண்ண போவானுங்க. அவன் ஒரு ரொட்டேஷனை போட்டு ஒரே மிதி 3 பேருமே தெரிச்சிருவாங்க. அவனோட கிக்க பார்க்கும்போது எதிரிங்க எல்லாத்துக்குமே பக்குன்னு தான் இருக்குது. இப்ப டகமா எப்படியாச்சும் இவனை சமாளிச்சாகணும், இல்லைன்னா அவன் டைரக்டா கிங்க வந்து அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி வீக் சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாதான்னு சவால் வேற விடுவானா. அந்த டைமுங்கும் போது பின்னாடி அந்த ரிக்கி கிளாடியேட்டர் வந்து நின்றுட்டு இருப்பான். பரவாயில்லையே நல்லா தைரியமா வந்திருக்கானேன்னு சொல்லி அங்க சண்டை ஆரம்பிக்கும். அதே நேரம் அந்த அப்துல்லா டேங்க கிட்ட சண்டை போறதுக்காண்டி போவான். அவன் அந்த சங்கிலி பாலை வச்சு ஒரே அடி அப்துல்லா அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போவான். அடுத்த மறுபடியும் இழுத்து அந்த பால் அடிச்சாதானே அடி விழும். அதுக்காண்டி இழுத்தா அந்த குண்டு வராது. என்னன்னா அவன் கையில வச்சிருக்க அந்த ஆயுதத்தை வச்சு சங்கிலியோட குத்தி அந்த குண்டை அங்கேயே லாக் பண்ணிட்டான். அவனே அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தான். அதை அமுக்கி பிடிச்சிட்டானுங்கன்னா சோ முக்கிட்டு இருப்பான். அந்த கேப்லங்கும் போது ஜீட்டு பின்னாடி வந்து ஓங்கி ஒரே வெட்டு, பின்னாடி வந்து வெட்டிட்டான்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போனா அதுக்குள்ள அப்துல்லா அவன் ட்ரைடனை வச்சு ஒரு குத்து, அப்படி மாத்தி வெட்டு குத்துன்னு இந்த வெட்டு குத்து பயலுக்கு வேலையை பார்த்ததுனால டேங்க் அங்கேயே மட்டை. எங்க வந்து யாருகிட்ட ஜீட்டுனா வெட்டு, அப்துல்லானா குத்துடா, அதுவும் கும்மா குத்து. ட்ரெஸ்ரோசாவோட செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்மி மிலிட்டரி கேப்டனாலேயே எங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, வாட்ட பப்பி சேம்னு சொல்லி இழிச்சிட்டு இருப்பானுங்க. மொத்தத்துல இவனுங்க ரொம்ப கேவலமானவனுங்க, மோசமானவனுங்க மட்டும் நல்லா தெரியுது. சுத்தி இருக்க மக்கள்லாம் பார்ட்டலோமியாக்கு அப்புறம் இவங்களதான் கழுவி ஊத்துறாங்க, அதுவும் அசிங்கமா. சோ இப்போ 100 காம்படிட்டர்ஸ் காலி ஆயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது 30 பேர் தான். இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாங்கன்னா போதும், அவங்க கிங் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிருவான். அந்த ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் பட்டானா போதும், அங்க இருக்கிற எல்லாருமே தெரிச்சிருவாங்க. அது வரைக்கும் அந்த கிங்கை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பயங்கரமான வேலை. அப்துல்லாவும் ஜீட்டும் டேங்கை காலி பண்ணிட்டாங்கல்ல, இனி அடுத்தடுத்து இருக்கவங்களை காலி பண்ணிட்டு கிங்கையும் காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது பெலமி ஒரு ஜம்ப போட்டு அவனுக்கு 2 பேர்த்து காலையுமே கத்திய வச்சு சரக்குன்னு ஒரு சொருகு, அவ்வளவுதான் வலி தாங்க முடியாம கதறுவானுங்க. அந்த டைமுங்கும் போது ஒரு பேக் பெல்ட்டியை போட்டு வாயோட புடிச்சு ஒரு இழு, முதுகு அப்படியே முறிஞ்சிரும். இவனுங்களுக்கெல்லாம் இதான் கரெக்ட், ஏன்னா முதுகுல வெட்டானுங்கல்ல. அதே நேரம் சுத்தி இருக்க மக்கள்லாம் பெலமின்னு சொல்லி காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரமான ஆளுகளை இவன் ஒத்தாளா நின்னு காலி பண்ணிருக்கானே, எப்படியும் இவன் தான் கிங்க காலி பண்ணிட்டு ஃபைனல்ஸ்க்கு போவான்னு அத்தனை பேத்துக்கு நம்பிக்கை. ஆனா அங்க அந்த ப்ளூ கில்லியும் ரிக்கியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றவன், இன்னொருத்தன் கிளாடியேட்டர். சொல்ல போனா 2 பேர்த்தோட சண்டையுமே பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இவனுங்க எல்லாம் ஒரே அடியில காலி பண்றவனுங்க. ஆனா இவனுங்க சண்டை மட்டும் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும். அதே நேரம் இன்னொரு சைடு பார்த்தா அந்த ஃபிஷ்மேன் வேற அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கான், அதுவும் ஒரே அடியில. சோ அவனுக்கும் சப்போர்ட் வேற லெவல்ல தான் இருக்குது. மொத்தத்துல அல்ல கைங்க எல்லாருமே கொஞ்சமா காலி ஆயிட்டு வராங்க. சண்டையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மெயின் ஆளுங்க பெலமி, ரிக்கி, ஹேக், ப்ளூ கில்லி, டகமா, அப்புறம் அந்த கிங் எலிசபெல்லோ. இதுல யாரு வின் பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லும் போது திடீர்னு ஐயோன்னு எல்லாம் கதறுவாங்க. மக்கள் எல்லாம் காரிட்டு துப்புவாங்க. இந்த நேரத்துல இவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றானேன்னு லூஃபியை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு முழிப்பான். டே பாட்டலோ, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணுவ, உனக்கு அறிவு இருக்கா, எவனாச்சு இவனை போட்டு அடிங்கயா, இவன் அட்டுவலியா தாங்க முடியலன்னு கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா ஆடியன்ஸை பார்த்து நின்றுட்டு ஜாலியா ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த கொலோசியத்தை எவனுமே அசிங்கப்படுத்தினது இல்ல, ஆனா இவன் ரொம்பவும் கேவலப்படுத்திட்டான். இதுல வேற ஆஹா ரொம்ப ஜாலியா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். யாராச்சும்
என்னாச்சு இவனை தடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹேக் அங்க வருவான். வந்து பார்த்துட்டு இங்க எல்லாருமே சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் தான் அப்படி விளையாட்டு பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் நீ பண்ற வேலைக்கு நீ அட்டாக் பண்றதா ரைட்டு. ஆனா முதுகுல அடிக்க வேண்டிய நிலைமை. அதுக்கு நீ தயாரா இருமா. எங்க தரா தயாரா இருக்க? எங்க தயாரா இருக்க? ஐயோ நான் இன்னும் சண்டைக்கு ரெடி ஆகலைன்னு சொல்லி அவன் யூரின் போயிட்டே தான் இருப்பான். அந்த ஃபிஷ்மேன் வாரியரை அவன் முதுகுல அடிக்கிறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருப்பான். உடனே மக்கள்லாம் அவன் பட்டைக்ஸ்லயே மேய்ச்சி பறக்க விடுங்க. இனிமேட்டு அவன் இந்த கிரவுண்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி கழுவி ஊத்துவாங்க. உடனே 4000 பிரிக்ஸ் ஃபிஸ்ட்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான் ரத்தம் தெரிக்கும். மக்களோட ஆறாவாரெல்லாம் அப்படியே பறக்கும். இவ்வளவு நேரம் அசிங்கம் பண்ணிட்டு இருந்த அந்த பாட்டலம் எப்பண்டா விழுவான்னு நினைச்சாங்க. சோ ஒரு வழியா அவனை காலி பண்ணியாச்சுன்னு அம்புட்டு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு 10 செகண்ட் கூட தாக்கு பிடிக்கல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைப் ஆனாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அப்படியே சொந்து போயிருவாங்க. என்னடா இது இப்படி ஆயிருச்சுன்னு என்னடான்னு பார்த்தா அந்த பாட்டலம் இழிச்சுக்கிட்டே பாட்டுக்கு நின்று ஒண்ணு கடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா 4000 பிரிக்ஸ்னு சொல்லி குத்துன ஹேக்கோட கை அப்படியே முறிஞ்சு ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கும். கீழே விழுந்து வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருப்பான். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் எல்லாம் அவனால சண்டையே போட முடியாது. ஆனா எப்படி ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். இவன் என்ன மான்ஸ்டரா இவ்வளவு பயங்கரமா இருக்கான் அப்படி அப்படின்ட்டு எல்லாருமே பீதி ஆவாங்க. அந்த பார்ட்டலோமியாங்கிறவன் அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.